சுத்தி வந்தும் வழி தெரியல. அவன் சோனிக்கு உதவ முடிவு பண்றான். சோனிக் சந்தோஷப்படுறான். 2 பேரும் போறாங்க. ஆனா டாக்டர் மறுபடியும் அவங்கள கண்டுபிடிக்கிறாரு. ஸ்பெஷல் கார்ல தொரத்துறாரு. லாக் பண்ணிடுறாரு. அவன் எவ்வளோ மிதிச்சும் கயிறு போகல. ஆனா சோனிக் வானத்துல இருந்து குதிக்கிற பவர் வச்சிருக்கான். கார் தலைகீழா கவிழ்ந்துடுது. சோனிக் சந்தோஷமா கை காட்டுறான். ஆனா அந்த கார்ல இருந்து இன்னொரு கார் வருது. அது ஒரு தட்டை எறியுது. சோனிக் சொல்லவும் அவன் தப்பிக்கிறான். அந்த தட்டு கார்ல ஒட்டிக்கும். ஆனா பவர் போயிடும். ரோட்ல போறவங்க மாட்டிக்கிறாங்க. சிட்டிக்குள்ள கார் மறுபடியும் தட்டை எறியுது. சோனிக் அட்டாக் பண்ணலாம்னு போறான். ஒரு தட்டை எடுத்து எறியறான். 2 டயரும் பஞ்சர். இன்னொரு தட்டை எடுத்து கார்ல ஒட்ட வைக்கிறான். காரு வெடிக்குது. சந்தோஷப்படக்கூட நேரம் இல்ல. கார்ல இருந்து சக்கர வண்டி வருது. டயர பஞ்சர் பண்ண பார்க்குது. அவன் அதை அடிக்கிறான். ஆனா அதிலிருந்து ஒரு சின்ன ஹெலிகாப்டர் வருது. அவன் ட்ரக்க வெட்டிடுது. சோனிக் அத புடிச்சு இழுக்குறான். லேசா உடைக்கிறான். ஆனா அது கையில ஒட்டிக்குது. எவ்வளோ உதறினாலும் போகல. டைம் பாம் மாதிரி சத்தம் வருது. அவன் கார்ல இருந்து குதிக்கிறான். சோனிக் ஒரு குச்சிய வச்சு பாம்பை உடைக்கிறான். ஆனா அடுத்த நொடி சோனிக் மயங்கிடுறான். இது சாதாரண முடி இல்லை. நாக்கில் லேசாக தடவி பார்க்கிறான். பரிசோதித்ததில் இதன் ஆற்றல் அதிகம். இது இருந்தால் கண்டுபிடிப்புகள் சிறப்பாக வேலை செய்யும். இன்னொரு பக்கம் சோனிக்கை அவன் தோழி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அவள 6 மாசமா துவைக்காத காலுறையை எடுக்க சோனிக் உடனே முழிச்சுக்கிறான். அவ உதவியோட தொலைஞ்சு போன பரிமாற்ற வளைய கட்டிடத்தை கண்டுபிடிக்கிறாங்க. சோனிக் மோதிரப்பையை திரும்ப எடுக்கவும் அவள் தப்பிக்கப் போகவும் டாக்டர் ஆளில்லா விமானங்களை ஏவி அவங்களைச் சூழ்ந்துக்கிறார். ஆனா சோனிக் பதட்டப்படாம வேகமா அவனுக்கு 2 பேரையும் கீழே தள்ளிடுறான். டாக்டர் நிறைய ஏவுகணைகளை ஏவ நேரம் நின்ன மாதிரி ஆகுது. சோனிக் கடிகாரத்தை பார்க்கிறான். ஒரு மெல்லிசை ஒலிக்கவும் கீழே விழும்போது விமானங்கள் ஒன்னொன்னா வெடிக்குது. வேகம்தான் அவனோட ஸ்டைல்.